இன்னைக்கு பிள்ளைங்கள் வாப்பாவை மதிக்கிறது கிடையாதுங்க. நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு சம்பளம் என்ன தெரியுமா, நீ வீட்டுல என்னுடைய காசுல சாப்பிடுற, நான் சொல்றதுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களே, ஹதீஸை பாருங்கள். நபியிடத்தில் போய் ஒரு சஹாபி சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்க வாப்பா என்கிட்ட கேட்காம காசை எடுக்கிறார். நபி யார் பக்கம் நிக்கணும்? புள்ள பக்கம் நிக்கணும், வாப்பாவை கண்டிக்கணும். நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? உலமாக்கள் இருக்கின்றார்கள், அந்த மாலுக்க லி அபீக, உன் காசை பின்னாடி வைப்பா, நீயே தலையிலிருந்து கால் வரை உன் தந்தைக்கு சொந்தமானவன். உன் தந்தை உன்னை என்ன வேணாலும் செய்யலாம், நீ காசை எடுத்தது போய் பெருசா பேசுறிய, உன்னை அடிக்காம விட்டுட்டார, உன்னை விக்காம விட்டுட்டார, நீ எங்கே வந்தாய்? 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு அட்ரஸ் இல்லையே, உன் தந்தை உன்னை வெளியே கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்தார், அவர் காசை எடுத்தது போய் பஞ்சாயத்து பண்றியப்பா, உன்னை வெட்டி போட்டாலும் ஹதீஸுடைய கிதாப் என்ன தெரியுமா, உலகில் ஒரு உயிரை பறிப்பதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. கிசாஸ் வாங்கப்படும், பழிக்கு பழி. லா யுகாதுல் வாலிது பில் வலதி, ஒரு தந்தை ஒரு பிள்ளையை வெட்டி விட்டால் ஹதீஸுடைய கிதாப் உலமாக்களுக்கு மத்தியில் சேலஞ்ச் பண்ணுகின்றேன், ஒரு தந்தை வெட்டப்பட மாட்டான். ஒரு புள்ளைய வாப்பா வெட்டிட்டாருன்னு சொன்னா பெருமானார் சொல்லுகின்றார்கள், பதிலுக்கு தந்தையை வெட்டுவத கூடாது. ஏன்? அவருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பொருளை அவர் வெட்டினார்.